ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆதார் கார்டில் எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் ஆன்லைன் மூலமாக எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஆதார் கார்டில் புதிய ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆப் மூலமாக நம்மளே வீட்டிலேருந்தே அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இப்போ புதுசாக ஒரு பெண்களை வந்து திருமணமாகி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்மே இருக்காது சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அந்த சமயத்தில் எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் நம்ம அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாங்க. எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு ஆதார்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு புதிய வகையிலான ஒரு ஆப்பை டிசைன் பண்ணி இப்போதைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ பர்மிஷன் கேட்கும். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், பிகின் ஜேர்னின்னு இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூ டு ரெஜிஸ்டர்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து பாருங்கள், ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் போயிட்டு என்டர் யுவர் ஆதார் நம்பர் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு 12 டிஜிட்கான ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கன்ஃபார்ம் ஆதார் நம்பர்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு வந்து ஸோ ஓடிபி சென்ட் ஆகும். அது டேரெக்டாக அந்த சிம் வந்து அட்டாச்சில் இருக்கணும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டினியூ டு சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டிங் வெரிஃபிகேஷன் எஸ்எம்எஸ் வெரிஃபையிங் மொபைல் நம்பர் அப்படின்ற மாரி உங்களுக்கு ரெண்டுமே வந்து சக்ஸஸ் ஆகுங்க. சக்ஸஸ் ஆகிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தா உங்களுக்கு கண்டினியூ கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபேஸ் ஆதென்டிகேஷன் ஈஸிலி. ஸோ நீங்கள் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கான கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் ஆதென்டிகேஷன் அப்போ பிளிங்க் பண்ணுற மாரி இருக்குங்க உங்கள் ஐயை. ஸோ ஸ்டார்ட் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் போயிட்டு உங்கள் ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணி ஐயை பிளிங்க் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபேஸ் ஆதென்டிகேஷன் ஆகிடும். இந்த மாதிரி ஃபேஸ் ஆதென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு ஃபெச்சிங் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. இப்போ நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் நேம் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஸோ டிஜிட்டலாக வந்து பார்த்தா வந்துருச்சு. ஸோ கண்டினியூ டு செட் பின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான பின் வந்து செட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ என்டர் பின்னில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு 6 நம்பர் பின்னை கொடுத்துக்கோங்க. ரீஎன்டர் பின்னில் போயிட்டு அதேமாரி ஒரு 6 டிஜிட் பின்னை நீங்கள் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பின் வந்து செட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணலாம் அந்த பின்னை கொடுத்து டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இந்த மாதிரி வந்துருச்சுங்க. ப்ரொஃபைல் பேஜுக்குள்ளே வந்தாச்சு. இல்லை செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், சர்வீசஸ்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போதைக்கு 2 புதிய சர்வீசஸை வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம். அதேமாரி 2வது அட்ரஸ் அப்டேட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்கள் ஆதார் கார்டில் எந்த அட்ரஸ் இருக்கோ அதுக்கான கரண்ட் அட்ரஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று மை டாக்குமெண்ட். மை டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் அட்ரஸ் கரெக்ஷன் பண்ண போகிறீங்க, அதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்குது, ஓட்டர் ஐடியோ பேன் கார்டோ ரேஷன் கார்டோ ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா அந்த மை டாக்குமெண்ட்டில் போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை சைட் பண்ணி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ எனக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ண எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை அப்படின்றவங்க செகண்டாக இருக்குது பாருங்கள், ஏன் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆதார்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது எப்படி உங்களுக்கு செயல்படுது அப்படின்னா உங்கள் வீட்டில் யாராச்சும் இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, சன் டாட்டர், அவங்க ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை அப்படியே உங்கள் அட்ரஸுக்கு நீங்கள் மாற்றிக்கலாங்க. அதுக்கான ஆப்ஷனாக தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு நீங்கள் 75 ரூபாய் ஃபீஸாக ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். என்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா ஆதார் நம்பராக ஃபேமிலி மெம்பர், நீங்கள் யார் ஆதார் கார்டை வச்சு உங்களுக்கு சேஞ்ச் பண்ண பொருள் அவங்க ஆதார் கார்டு நம்பர் தேவைப்படுங்க. ஸோ இப்போ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கண்டினியூ டு அப்டேட் அட்ரஸ்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஓடிபி வந்து கேட்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஓடிபி போகுது, ஒரு சில பேருக்கு வந்து ஓடிபி போல் அப்படியே உங்களுக்கு வந்துடுதுங்க. ஸோ இப்போ உங்கள் ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி போகும். ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கண்டினியூன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், என்டர் ஆதார் நம்பராக ஃபேமிலி மெம்பர். ஸோ நீங்கள் யாரோடைய ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் உங்களுக்கு வேணுமோ அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து என்ட்ரு பண்ணுங்கள்.
என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாதரா, மதரா, டாட்டரா, சன்னா இல்லை ஸ்பௌஸான்னு கேட்டிருக்காங்க. என்ன ரிலேட்டிவோ அந்த ரிலேட்டிவை கொடுத்துட்டு கீழே இருக்கு பாருங்கள், அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிவிட்டு ஐ டிக்ளேர் தட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு கீழே இருக்கு பாருங்கள் கண்டினியூ டு ஃபேஸ் ஆதென்டிகேஷன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய ஃபேஸை வந்து பார்த்தா நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐயை பிளிங்க் பண்ணி ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டினியூ டு பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபார்ம் அண்ட் பேன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகுங்க. அதில் போயிட்டு உங்களுக்கு அந்த ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்தி உங்களுக்கான பேமெண்ட்டை வந்து பண்ணி முடிங்க. இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வந்து ரீடைரக்ட் ஆகுங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே வந்து ரிஃப்ரெஷோ பேக்கோ வந்து பண்ணிடாதீங்க, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே, இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸோ ரெக்வெஸ்ட் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சென்ட் ஆகிடுச்சிங்க. பேமெண்ட் பண்ணியாச்சு. டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கான அந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பி இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு, பேமெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கான ரெக்வஸ்ட், அதாவது நீங்கள் யார் ஆதார் கார்டை வச்சு உங்கள் ஹெட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ அவங்க ஆதாரை நீங்கள் லாகின் பண்ணி அவங்க வந்து அக்செப்ட் பண்ணணும் அந்த ரெக்வஸ்ட்டை. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஹெட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக ஆதார் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கேர் ஆஃப் இன்ஃபர்மேஷன், கேர் ஆஃப்னு வந்து யார் ஆதார் மாற்றுறீங்களோ அவங்க பெயர் தாங்க வரும். இப்போ நீங்கள் ஆதார் கார்டில் ஃபாதர் நேம் இருக்குது அப்படின்னா ஹெட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு நீங்கள் ஆதார் கார்டை கரெக்ஷன் பண்ணும்போது யார் அவங்க ஆதார் கார்டு இருக்கோ அவங்க பெயர் தான் கேர் ஆஃப்னு போட்டு வரும். அதை மறந்துடாதீங்க. அதனால் அது உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாரி அட்ரஸை மாற்ற பாருங்கள். இல்லை அப்படின்னா மேனுவலாக உங்களுக்கான அட்ரஸை டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அவங்க ஆதார் கார்டு மூலமாக எப்படி லாகின் பண்ணி அந்த அக்செப்டை அந்த ரெக்வஸ்ட்டை எப்படி அக்செப்ட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. myAadhar.udai.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆதார் நம்பர், அதாவது நீங்கள் யாரை வந்து ஹெட் ஆஃப் ஃபேமிலி கொடுத்தீங்களோ அவங்க ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வருங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி லாகின் ஆனதுக்கப்புறம் அவங்க இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஃபேமிலி மெம்பர் ரெக்வஸ்ட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் எஸ்ஆர்என் நம்பர், உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிடிஎஃப் வந்திருக்கும், அதில் எஸ்ஆர்என் நம்பர்னு இருக்கும். அந்த நம்பரை அப்படியே இதில் பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ இதில் அக்செப்ட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ண மாரி இருக்குங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் அவங்களுடைய யார் டியர் ஆதார் ஹோல்டர் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் உங்கள் நேம் இதில் காமிக்கும். ஸோ காமிச்சிட்டு இதெல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்டு லீகல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அக்செப்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஃபைனலாக அக்செப்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கான அக்செப்ட் வந்து ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி அந்த நபரும் அந்த ஃபேமிலி இதில் போயிட்டு அவங்க லாகின் பண்ணி எஸ்ஆர் நம்பரை கொடுத்து இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணால் மட்டும்தாங்க அக்செப்ட் ஆகும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ரெக்வஸ்ட் வந்து அப்டேட் ஆகிடும். இல்லை கொடுத்துறாங்க பாருங்கள், யுவர் ஃபேமிலி ஹெட் ஆஃப் அட்ரஸ் அக்செப்டாக வந்து வந்துருச்சு அப்படின்ற மாரி வந்துருச்சு. ஸோ ஃபர்தர் அப்டேட் ஆன் யுவர் ரெக்வஸ்ட் as it get processed அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதனால் ஸோ வித்தின் எனக்குலாம் வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி நான் வந்து பண்ணியிருக்கேன் ஒரு 5 to 10 மினிட்ஸுக்குள்ளே ஆதார் வந்து பார்த்தா அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா ஹெட் ஆஃப் ஃபேமிலி அப்படின்றதால உங்களுக்கு அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிடுங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா கேர் ஆஃப்னு போட்டு யாருடைய ஆதார் பேஸ் பண்ணி பண்ணுறீங்களோ அவங்களுடைய பெயர் வருது, அதுதான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதனால் அது ஓகேவா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து உங்கள் வந்து ஒரு கணவர்கிட்ட ஒரு ஒய்ஃபுக்கு மாற்றுறீங்க அப்படின்னா பிரச்சனை, கேர் ஆஃப் போட்டு உங்கள் ஹஸ்பண்ட் நேமே வந்துடும், அதனால் பிரச்சனை கிடையாது. ஃபாதர்லேருந்து உங்களுக்கு மாற்றுறீங்க அப்படின்னா ஃபாதர் நேம் காமிக்கும், அதனாலையும் பிரச்சனை இல்லை. ஸோ மற்றபடி வேறு யாராச்சும் மாற்றுறீங்க அப்படின்னா கேர் ஆஃப் போட்டு அவங்க பெயர் தான் வரும். ஸோ இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சது. இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு வந்து பார்த்தா 10 to 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து கரெக்ஷன்ஸ், அதாவது அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகி ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு மேபி எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரிய வரல, வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எஸ்ஆர்என் நம்பரை அக்செப்ட் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் ஹெட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லாத நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணுற மாரி இருக்கும்.